ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சிந்தையில் எதையும் பதிவு செய்யாதீர்கள் என்பதை பற்றி சுருக்கமாக காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்முடைய சிந்தையில நாம எதையுமே பதிவு செய்யக்கூடாது. ஏன் பதிவு செய்யக்கூடாது? நாம நம்மளுடைய சிந்தையில எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ, இந்த மாரி அழுக்கான விஷயங்களோ எல்லாத்தையுமே நம்மளுடைய சிந்தையில பதிவு பண்ணிடுறோம். நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அதை 15 20 நம்ம கற்பனை பண்ணி நம்ம நல்லா ஆழமாக பதிவு பண்ணிடுறோம். இந்த ஆழ் மனசில் போய் அது பதிவாகிடுச்சுனோ அதுல இருந்து விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டு விடுறோம். கெட்ட விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து விட்டா என்ன ஆகும்? ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அறை, நீங்கள் மட்டும்தான் அதில் இருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் எப்பயுமே பக்தின்ற ஒரு தொடப்பத்தை வச்சு தினமுமே பெருக்கி மாஃப் போட்டு நல்லா பலன்னு சென்டெஞ்சு வீடை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கணுன்ட்டு நாம் தான் உழைச்சி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். பக்தின்னு ஒன்று வச்சு அந்த அறையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டா நிம்மதியாக தூங்கலாம். எப்போ தூங்கலாம்? நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு தூங்கும்பொழுது நிம்மதியாக தூங்கலாம். வேலைக்கே போகலாலும் அந்த வீட்டுலேயே இருந்தாலும் மன நிம்மதி அப்படி இருக்கும். வீட்டு வந்து வெளியே வரும், உள்ள இருந்து வீட்டுக்கு வெளியே இருந்து நம்ம எல்லா குப்பைகளையும் தூக்கின்னு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டில் படுக்க முடியல, இன்னும் ஒரே நாத்தடிக்குது. நாத்தடிக்கக்கூடிய அழுக்கு துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டுக்க வேண்டியது. சுத்தம் இல்லாமல் பெருக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே குப்பை மாரி கிடக்கிறது. நம்மளுடைய வீட்டில் நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டாக இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாரையும் கூட்டின்னு வந்து குடிகார வேலையை பண்ணுற மாரி எல்லா வேலையும் பண்ணி நாசம் பண்ண வேண்டிய இந்த ரூம்பை அப்படி ரூமுக்கு சுத்தம் இல்லாமல் பண்ணிட்டா தூக்கமும் வராது, நாத்தம் ஒரு பக்கம் அடிக்கும், மன நிம்மதி வராது, தூய்மையான சிந்தனையே உருவாகாது. அப்போ எங்கே தான் தூய்மையான சிந்தனை உருவாகும்? கண்ட குப்பைகளை நம்மளுடைய மனசுல போடக்கூடாது. இந்த குப்பையெல்லாம் நீ வெளியே பார்க்குறிய, பார்த்த இடத்துலயே விட்டுட்டு வந்துடணும். நம்ம பார்க்காம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கண்ணெதிர நடக்கிறத பார்த்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துடணும். அதை வீட்டுக்கு சிந்தனையாக உள்ள கொண்டு வந்து இங்க சேவ் பண்ணி நம்மளுடைய உள்ளத்துல வச்சோமோ அது அழுக்கு. அது என்ன பண்ணுனா உன்னை மன நிம்மதி இல்லாம பண்ணிடும். அந்த அழுக்கு என்ன பண்ணுனா உன்னை கெட்ட சிந்தனைகளை கொண்டு போய் சேர வைக்கும். அந்த அழுக்கு என்ன பண்ணும்னா நம்மை தவறான செயல்களை செய்யக்கூடிய ஆளா ஆக்கிடும். அப்ப எந்த செயல்களா இருந்தாலுமே எதையும் நம்மளுடைய ஆழ் மனசுல பதிவு பண்ணாம இருக்கணும். அப்படி பதிவு பண்ணாம இருந்து சிவம் என்னக்கூடிய இந்த பக்தியில நம்ம ஆழ்ந்து இருக்கும் பொழுதும் சிவநாமங்கள் ஆகிய நமச்சிவாய சிவாயம் இதை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்ம உள்ளமாகிய அந்த அறையானது தூய்மையாகிட்டே இருக்கும். சுத்தமா தினமுமே நம்ம போடுறோம், தினமுமே பெருக்கி சுத்தம் பண்ணிட்டே இருக்கும், பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசமா இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதியானது பிறக்கின்றது. எப்ப நிம்மதி கெடுதோ அப்ப நம்ம வேற ஏதோ தேவையில்லாத விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கணும்னு அர்த்தம். நமக்கு இறைவன் தரணும் நினைத்தது இந்த உலகத்தில் அவரை தவிர யாராலையும் தடுக்கவே முடியாது. இறைவன் நினைத்தது கண்டிப்பா நமக்கு நடக்கும். அப்ப அவன் மீது அன்பு வைத்து அவன் மீது நம்பிக்கை வைத்து நாம இருந்தா கண்டிப்பா நடக்கும். நாம சரியான முயற்சியும் சரியான உழைப்ப போட்டா மட்டும் போதும். மனிதர்கள் நம்மளுக்கு பலன் தர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த இறைவனே உனக்கு தருவார். ஆனா அதெல்லாம் நமக்கு ஏன் கிடைக்கல நாம கவலைப்படக்கூடிய அவசியமே இல்லை. இந்த பிரபஞ்சமே நீ உழைத்ததற்கும் நீ சிந்தித்ததற்கும் அதற்கான பலனை அதுவே கொண்டு வந்து சேர்த்திடும். சரியான எண்ணத்தில் சரியான பாதையில் நாம சென்றாலே போதும், தனக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடக்கும். தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத அழுக்குகளையும் மனதில் பதிவு செய்யாமல் இருந்தாலே மன நிம்மதியானது பிறக்கும். பக்தி என்னும் பேர் அன்பை வைத்து உள்ளத்தை தினமும் சுத்தம் செய்தால் என்றும் இன்பமே நல்கும். நான் கற்றது கை மண்ணளவு, நான் கல்லாதது உலகளவு இருக்கின்றது என்பதை பற்றி
நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. அருணாச்சலம்.